நீங்களே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. இது வந்து ஒரு மாதிரி சொல்லியும் சொல்லிக்காம அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி தான் போயிட்டு இருக்கு. ரிஷி மாதிரி ஒரு பையன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு அவங்க பர்சனலாவும் ரொம்ப பிடிக்கும். ரிஷி வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு அந்த குட்டி குட்டி வெக்கம், இந்த இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க லவ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு ப்ராஃப் ஒரு கவுன்சிலர் மாதிரி அப்படின்னு. ஆக்சுவலி எல்லாம் கலாய்ப்பாங்க, அதுதான் இல்லீகலான ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்கு. 2-3 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ்ல வந்து ஒன்றும் தப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன். we celebrated கார்த்திக், ஜெஸ்ஸி எல்லாருமே பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி எங்களையும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்க. ரிஷிக்கு ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசல். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் உடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட் நூல் மங்கை அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் வர்ஷா வந்து இருக்காங்க ஃப்ரம் LBW அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஸ்னேகா சக்தி தாண்டி ஐ திங்க் இன்னைக்கு எல்லாரும் உங்களை வருஷம் தான் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ யுவர் என்ட்ரி இன்டு LBW எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹேட் ஆடிஷன் ஃபார் திஸ். இந்த ரோல் வந்து எனக்கு சேனல்ல இருந்து கூப்பிட்டாங்க ஆடிஷனுக்கு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணேன். ஐ ஹேட் ஆடிஷன் ஃபார் another ரோல். ஸோ இன்னொரு ரோலுக்கு ஆடிஷன், அது சொல்லக்கூடாது, இப்பவே டிஸ்க்ளைமர் சொல்றேன். ஸோ இன்னொரு ரோலுக்கு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். பட் அப்பரண்ட்லி அவங்க வந்து should be a better fit அப்படின்னு சொல்லி they had suggested and they reached out to me. ஸோ அதனால I so thankfully and luckily got this role தான் நான் சொல்வேன் ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ உங்களோட என்ட்ரி இன்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பிகாஸ் பீயிங் a மாடல், அங்கிருந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கறது எல்லாரும் ஒரு ட்ரீமாவே இருக்கும். அண்ட் LBW மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறது இட் இஸ் லைக் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு லக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பீயிங் டேலண்ட்டுமே சொல்லலாம். அதை பத்தி ஸோ when you're a model, வந்து நான் 2 years மாடல், ஆக்சுவலி 2.5 year I've been a model. ஸோ நிறைய டிவி கமர்ஷியல்ஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், lot of digital ads, print shoots நிறைய பண்ணி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், how a set works, how a team worksன்றப்போ அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் becoming an actor was a bit helpful. a bit இல்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. So initially I never planned to be a model. So I always wanted to be an actor. So I was working, நான் காலேஜ் முடிச்சுட்டு I worked for a year. அதுக்கப்புறம் I was actually initially auditioning தான். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போய் ஆடிஷன் பண்ணேன். ஒரு 2வது 3வது ஆடிஷன்லேயே I'm a bit tall. ஸோ அதனால அங்கேருந்து I started getting lot of modeling opportunities. ஸோ அது வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இனிஷியலா. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் சரி ஓகே மாடலிங் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் பொறுமையா சின்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால லெட்ஸ் கெட் பேக் டு ஆக்டிங். அதுங்க தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதானே நம்ம கோர்ஸ், நம்ம திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆக்டிங் ஹேப்பன். அண்ட் வர்ஷா பத்தி பேசணும். நான் என்ன கேட்க போறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. அதுதான் நாங்களும் கேட்கிறோம். வாட்ஸ் ஹேப்பனிங் பிட்வீன் வர்ஷா அண்ட் ரிஷிக்கும் நடுவுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அது வந்து ஒரு மாதிரி சொல்லியும் சொல்லிக்காம அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்னு டீமுக்கு தான் தெரியும். ரைட்டர், டைரக்டர் அவங்க தான் சொல்லணும். ஏன்னா ஈவன் we are clueless. ஸோ அவங்க தான் சொல்லணும் எல்லாமே. அண்ட் இப்போ வந்து குட்டி குட்டியா நீங்க சொன்ன மாதிரி வந்து உங்க லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபுல் ஃபிளெக்ஸ்டு லவ் போர்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அந்த ஒரு விஷயம் மாதிரி you can reveal. மேபி யா லைக் நீங்க ரொம்ப செரிஷ் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும் எங்களோட போர்ஷன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த மாதிரி அழகா தான் மேமும் எழுதிட்டு இருக்காங்க, டைரக்டரும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபார் ஷுர் ரொம்ப செரிஷபிளா, ரொம்ப உங்களுக்கு வில் பி ரிமெம்பர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராமா, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வருஷாக்கு நிறைய எப்படி சொல்றது, நிறைய வந்து லவ் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களோட என்ட்ரி அப்படி அந்த கிளாஸ் ரூம்குள்ள உங்களுடைய என்ட்ரிக்கே அத்தனை ரீல் இருக்கு. ஸோ அப்படி எப்படி சொல்றது, இப்படி கூட ஒரு சைக்காட்ரிக் ஒரு கவுன்சிலர் இருப்பாங்களாப்பா, இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நாங்கள் அடிக்கடி கவுன்சிலிங் போவோமே. அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்களா? அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒன்று விடாம எல்லாமே பார்ப்பேன், எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். ஆக்சுவலா எதுவுமே நான் மிஸ்ஸே பண்றது இல்லை. பிகாஸ் ஒருத்தவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் இட்ஸ் a huge gift.
எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, நான் உங்களை ஸ்க்ரீன்ல தான் பார்த்திருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு உங்களை பிடிக்குன்றது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்கா தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எடிட்ஸ், நிறைய போஸ்ட், நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் த ரெஸ்பான்ஸ். நான் வர ஒரு குட்டி குட்டி சீக்வன்ஸ்க்குமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறது வந்து எனக்கு வெரி ஹாப்பி அபவுட். அண்ட் ரிஷி அண்ட் வர்ஷா ஏன் வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, ஐ திங்க் நமக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நிறைய கப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி. பிகாஸ் அந்த ஒரு தயக்கம், ரிஷி கிட்ட வந்து ஒரு குட்டி ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்னசென்ஸ் இருக்கிறது, இதுதான் வந்து ஐ திங்க் ரொம்ப லைவ்லியா அங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் பத்தி உங்களுக்கு ஒரு பிரீஃப் கொடுக்கும் போதே நீங்க கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா உங்களை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா. ஸோ எனக்கு அவங்க சொன்னப்போ ஐ வாஸ் லைக் எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அது ரொம்ப ஷுவரா இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் கியூட், ஒரு மாதிரி மெச்சூர்டா, இப்போ ரொம்ப இந்த இன்னசென்ஸ் கலந்து ஒரு மெச்சூர்டான லவ் ஸ்டோரி இல்லை. ஸோ எனக்கு வந்து அந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க சொன்னப்போ, நரேட் பண்ணாங்க காலில். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நான் ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன், ஐயோ எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு. அது கிடைச்சப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த டீமுமே ரொம்ப ஒரு ஜாலியான டீம். நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பிடிஎஸ் கண்டென்ட்லாம் பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் டே நான் போகும்போது எனக்கு அது ஃபர்ஸ்ட் டே மாதிரியே இல்லை, அவ்வளோ கனெக்ட் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ரியல் லைஃப்ல எப்படி ஸ்னேகா சக்தி வர்ஷாவா என்ன மாதிரி? a bit of Varsha தான். a bit இல்ல, I think like 70 to 80%. கொஞ்சம் வெரி லைக் கொஞ்சம் அமைதியா, கொஞ்சம் பேசுற 2-3 வார்த்தையும் கொஞ்சம் ஓகே பார்த்து பேசுற மாதிரி. பட் வெரி லைக் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ற பர்சன் தான் ஆக்சுவலா. நாட் டூ எக்ஸ்ட்ரோவர்ட்டட்லாம் கிடையாது, கொஞ்சம் அந்த இன்ட்ரோவர்ட்டிஷ் ஆம்பிவர்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட தான் வந்து பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் வர்ஷா வந்து எனக்கு ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரிஷி மாதிரி ஒரு பையன், ஏன்னா எனக்கு நிறைய கேர்ள்ஸ் ரிஷி மாதிரி ஒரு இன்னசென்ட்டா கியூட்டா ஒரு பையன் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி. ரிஷி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி நான் என்ன சொல்றேன்? லைக் ஆன் ஸ்க்ரீன் ரிஷியா சொல்லணும், ஆஃப் ஸ்க்ரீன் ரிஷியா? ஓகே. ஸோ ஆன் ஸ்க்ரீன் ரிஷி வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அந்த குட்டி குட்டி வெக்கம், இந்த இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவு கிளாரிட்டியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அந்த கேரக்டர் வந்து இது ஸ்டூடெண்ட், பட் அந்த ஸ்டூடெண்ட்க்கும் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்குது. இதுதான் வேணும், இதுதான் வேணான்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து. ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு கிளாரிட்டி இருக்கிற பர்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். நிக்கில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. So I think he's the apt person to play that role. So that's the thing about on-screen Rishi. Off-screen Rishi, Nikhil வந்து he's very funny. ரொம்ப இஸ் எக்ஸ்ட்ரீம்லி நீங்க பாக்குறீங்க, இஸ் வெரி லைக் இன்னசென்ட். இஸ் வெரி ஃபன்னி, ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். ஏதாச்சும் வம்பிழுத்துட்டே இருப்பாரு எல்லாரையும், லைக் செட் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நைஸ். அந்த ஒரு டீமே நல்லா இருக்கு, பீப்புள் ஆர் வெரி நைஸ். ஸோ யா. அண்ட் எஸ் LBW ஃபேன்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் மீ, நாங்க எல்லாரும் வந்து உங்களுடைய அந்த ப்ரொபோசல் சீனுக்காக வந்து we are waiting. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் லவ் சீன் வரும்னு சொல்லிட்டு we are expecting. ப்ளீஸ் தயவு செய்து வந்து ரிஷியை எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிடாதீங்களா? முடியாது. ஹோப்ஃபுல்லி நாட். ஏன்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு ரீசன் எதுவும் இல்லை ஆன் ஸ்கிரீன்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி நாட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நரேட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க லவ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு ஒரு கவுன்சிலர் மாதிரி அப்படின்னும் போது அங்க ஏதாவது தாட் வந்துச்சா, பண்ணலாமா, கரெக்டா இருக்குமா, அங்க செகண்ட் தாட் ஏதாவது இருந்ததா? ஆக்சுவலா கலாய்ப்பாங்க, அதான் இல்லீகலான ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்க, நீ இது பண்ணிட்டு இருக்க, உன் ஜெயில போன அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்க. இதே நீ பண்ணா ஒரு பையன் பண்ணிதான் உனக்கு ஓகே ஆகுனா சும்மா கலாய்க்கிறது தான். பட் அது வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இட்ஸ் நாட் லைக் வெரி கிரீப்பி, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அடல்ட், ரொம்ப யங். இப்போ if I was 50 years old and நான் வந்து ரிஷியை வந்து இது பண்றேன்னா அப்போ அது ரொம்ப கிரீப்பியா இருக்கும். எனக்கு இப்போ அந்த சீரீஸ்ல ரிஷிக்கு மேபி he would be 21, 22. நான் அந்த சீரீஸ்ல ஒரு 24, 25 இருப்பேன். அந்த மாதிரின்றப்போ ஒரு 2-3 years ஏஜ் டிஃபரன்ஸ்ல வந்து ஒன்றும் தப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, we celebrated கார்த்திக், ஜெஸ்ஸி எல்லாருமே பண்றோம்ல. ஸோ அந்த மாதிரி எங்களையும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆமா, கார்த்திக், ஜெஸ்ஸி மாதிரி ஐ திங்க் வர்ஷா அண்ட் ரிஷியை வந்து கண்டிப்பா we are celebrating. And the next thing is நிறைய கொஞ்சம் லவ் ட்ராக்ஸ் எல்லாம் வந்து உங்களை மாதிரியே வந்து நிறைய LBW குள்ள போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்து இவங்க லவ் ட்ராக் செம்மையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்கு தோணுது? என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இஸ் மணி அண்ட் தங்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. வெரி இன்னசென்ட், வெரி கியூட். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், நியத்தியோட லைக் ஐ லைக் ஹவு எக்ஸ்பிரசிவ் நியத்திஸ் ஐஸ் ஆர். மேட்ச் இஸ் வெரி லைக் தயங்கி இது பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. எனக்கு அவங்க பர்சனலாகவும் ரொம்ப பிடிக்கும். ஆன் ஸ்க்ரீனும் ஷீஸ் வெரி லைக் நேல்ஸ் இட்.
Money also same தான். Very acting wise is like so good and nice person by heart. Yeah. It's nice. And lastly, இந்த செட்ஸ் ஆஃப் LBW ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் let it be ஒரு ஹாப்பியா ஃபன்னா நடந்ததா இருக்கலாம் இல்ல எமோஷனலி வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம் which நாங்கலாம் பார்க்காதது ஏதாவது you can share. So நான் நிறைய நாள் செட்ல இருந்தது கிடையாது. நீங்க சீரிஸ் பாத்தீங்கன்னா I come for very like you know ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்ஸ் தான். பட் நான் ரொம்ப செரிஷ் பண்ற not like not emotional and all, ரொம்ப ஒரு மாதிரி நல்ல டே போனது வந்து ரிஷியோட ஃபேக் பர்த்டே. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டே வாஸ் வெரி நைஸ். ஒரு மாதிரி நைட் டைம் நைட் செட்டப் எல்லாருமே கொஞ்சம் வைண்ட் டவுன் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக கேக்லாம் இருந்துச்சு. வேற லைக் வெரி ஹாப்பி அன்னைக்கு. ஸோ அந்த டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி யாராவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மாற்றி மாற்றி நான் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ஸோ ஆல் டைம் ஃப்ரெண்ட்ஸோட லைக் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான். ஸோ அண்ட் ஆல்சோ உங்க கேரக்டர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் மாதிரி ரியல் லைஃப்ல எப்படி உங்களுக்கு யார் அந்த ஒரு எப்படி சொல்றது எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா டக்குன்னு எனக்கு அவங்க கிட்ட இருந்து பேசினா போதும்பா எல்லாமே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நீங்க அந்த மாதிரி யாருக்காவது இருந்திருக்கீங்களா? ஐ ஹாவ் அ செட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலா. அந்த மாதிரி எனக்கு பர்சனல் வந்து மை மாம், அம்மா இஸ் லைக் மை தெரபிஸ்ட். எதுனாலும் ஒரு பேட் டே குட் டே எதுனாலும் கிரிட்டிக்னா அம்மாவுக்கு கால் பண்ணுவேன். அது போக ஐ ஹாவ் லைக் 2-3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அபிராமின் ஐ ஹாவ் அ ரியலி குட் ஃப்ரெண்ட். ஆர்த்தி ஹூஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவ வந்து எனக்கு ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஃபார் 23 years. எங்களுக்கு வயசே வந்து 25 தான். பட் we are friends like you know since 2 year old. ஸோ எனக்கு இன் அண்ட் அவுட்டா தெரியும். ப்ரீகேஜில இருந்து we have been friends. நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க அந்த ஃப்ரெண்ட் தான். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். லைக் ஓடி போறது அவங்க கிட்டதான். இவங்க 3 பேர் கிட்டதான் அப்படியே ஓடி போயிடுவேன். ஆயிடுச்சு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆன்சைட்டியா இருக்கு, இதுவா இருக்கு அதுவா இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு 10 minutes அவங்க 3 பேர் கிட்ட பேசினா ஐம் லைக் க்ளீன், பாத்துக்கலாம்டா, நீங்க யார் என்கிட்ட பகிச்சுக்கிறது, நான் இருக்கேன்டா. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி. அண்ட் நீங்க யாருக்காவது அந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலரா ரியல் லைஃப்ல இருந்திருக்கீங்களா? ரியல் லைஃப் ஆர்த்தி தான். ஆர்த்திக்கு வந்து ஒரு மைனர் இன்கன்வீனியன்ஸ் இருந்தா போதும், she just call me, ஸ்னே எங்க இருக்க, என்ன பண்ற, I want to meet you. சோ ஆர்த்திக்கு எனக்கு ஆர்த்தி அந்த மாதிரி தான். அப்ப ஐ திங்க் வர்ஷா ரோல் ப்ளே பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்ல, because real lifeல as I said எனக்கு வந்து like I have lot of friends and எங்க அம்மா ரொம்ப அகாமடேட்டிவா இருக்கனால அவங்க யாரு வேணா எனி டைம் என் வீட்டுக்கு வரலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு ஹோம்ல தான் we live. So Varsha was very easy to play, you know, by அது ரொம்ப அப்படியே கேரக்டர் ஃபுல்லா இறங்கணும் அப்படின்றப்போ இல்ல. லைக் ஓகே வர்ஷா இஸ் லைக் ஆல்மோஸ்ட் நான் தானே அப்படின்னு சொல்லி. எஸ் சூப்பர். அண்ட் ஃபைனலி உங்களோட ஃபிலிம் நீ ஃபார் எவர் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் we are so happy உங்களோட growth பார்க்கிறதுக்கு. and yes few words. So நீ ஃபார் எவர் வந்து that film is extremely close to my heart. ஏன்னா வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, the first ever opportunity where you get to play a role. உங்களுக்கான ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸ், உங்களுக்கான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் அவங்க ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்றப்போ அது வந்து இட் ஃபீல்ஸ் வெரி ஹியூஜ். ஸோ நான் வந்து சும்மாவே ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிற பர்சன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இட் ஃபெல்ட் ரியலி குட். The producer, the director, my co-actors எல்லாருமே they are very nice and எல்லாருமே ஒரு fresh talent. Actually நீங்க ஆல்பம் கூட பாத்தீங்கன்னா the album has come out really well, but it's very underrated since it's a very like fresh team. And Tamil cinema has always welcomed young people and fresh talents. So we are very happy that we are almost there into the industry mari. So அது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாசம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் இட்ஸ் a very nice film. ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம். அண்ட் ஃபைனலி பிகாஸ் நிறைய LBWல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்கிறதுனால ஒரு வேலை உங்க 2 பேருக்கும் அந்த ப்ரொபோசல் சீன் வரலன்னா என்ன பண்றது? அதனால இப்போ ரிஷிக்கு ஒரு கியூட்டான ஒரு ப்ரொபோசல் இத மட்டும் என்ன பண்ணலாம் because it's going to be exclusive. அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா it will be exclusive. Okay. So அதனால இப்பவே பண்ணி அந்த ஐஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? So நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன் பாருங்க, அது வந்து you will definitely like it. எவ்வளவு விட்டு விட்டாலும் உஷாரா இருக்காங்க. நான் பட் மேம் அப்படி வந்து ஏதாவது பிரேக்கப் ஆச்சுன்னா நான் நேர்ல வந்து உங்களை கேட்பேன், உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ எஸ் அண்ட் ஐ ரியலி ஹேட் அ நைஸ் கான்வர்சேஷன் வித் யூ வர்ஷா. ஏன்னா என் மைண்ட்ல வந்து ஸ்னேஹா சக்திலாம் தாண்டி யாரும் அப்படி கூப்பிட்டதே இல்ல. no one knows my name as ஸ்னேஹா சக்தி. ஆமா
வருஷா தானே அப்படின்னு. ஆமாங்க, நான் தான் வருஷா அப்படின்னு. Nice. I really had a nice conversation Thank with you. you. Thank you so much for joining Thank you us. so much. Thank you. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.